வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லி குக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியான கம்பு தோசை வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த சுட்டியில் 2 சுட்டி கம்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் டம்ளாரில் நீங்கள் எப்பவும் போல் அளந்து போடுற டம்ளாரில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அந்த சுட்டியில் 2 டம்ளார் அளவு கம்பு எடுத்துக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுக்கலாம். கம்பை நீங்கள் கம்பு அரிசின்னு சொல்லி வாங்கினீங்கனாலே தருவாங்க. அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி பார்த்திங்கன்னா நான் 2 சுட்டி எடுத்துக்கிறேன். இந்த 2 சுட்டிக்கு பார்த்திங்கன்னா நான் அரை சுட்டி உளுந்து சேர்த்துக்கிறேன். நான் வெள்ளை உளுந்து சேர்த்து ஆட்டிக்கிறேன். நம்ம ஆட்டி இதை மிக்சராக எப்பவும் போல் இட்லி மாவு பார்த்து காட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் மாவு புளித்து பொங்கி வந்த பிறகு அதுக்கு தோசை ஊற்றி போகும்போது மிக்ஸி ஜாரில் வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம் போட்டு அரைச்சி அந்த மிக்சரை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கல் ஹீட்டான பிறகு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஈஸியான ஹெல்த்தியான கம்பு தோசை டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு.